அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்புமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் பெத்தேல் ஆசரிப்பு கூடாரம். கரெக்டா? பெத்தேல்னா அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு பெத்தேல். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் சவுந்தரராஜன் பாஸ்டர் குடும்பங்களோடு, லாசர் பாஸ்டர் குடும்பங்களோடு ஆண்டவர் நல்ல உறவை தந்திருக்கிறார். இதுவரை நடத்தி வந்த தகப்பன் இன்னும் சரியாக எங்களை நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் திருச்சபை மக்கள் உங்களுக்கும் அந்த சகோதரி வந்த நாள்லேருந்து இவங்களை பார்க்குறேன். அவங்க முகம் எனக்கு வந்த நாள்லேருந்து அறிமுகம். அப்படி ஒரு சிலர் அறிமுகம். ஒருவேளை உங்களோடு ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து 2026ஆம் ஆண்டு நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எது? கர்த்தர் அது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். கரெக்டா? நீங்கள் ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்களே வாக்குத்தத்த அட்டை, அது என்னது? பாப்பாவுக்கு. கரெக்டு. ஓகே, சூப்பர். நீங்கள் இனி தீங்கை நீங்கள் பக்கத்தில் எழுதி வைக்கிறாங்க. அம்மாங்களுக்கு உங்கள் பிள்ளையுடைய பற்றியில் எத்தனை வருஷம் பொண்ணு பார்த்து பொண்ணு கிடச்சிட்டு, அப்போ சமாதானத்தின் ஆண்டவர். அதாவது 3 விதமான வாக்குத்தத்தம். ஒன்று தலைமை போதகம், திருச்சபையில் கொடுக்குற வாக்குத்தத்தம். 3வது நமக்கு அந்த ப்ரேயர் முடிஞ்சோன்னே கார்டு கொடுக்குறாங்களே, அது வாக்குத்தத்தம். நான் பொதுவாக 2000 எவ்வளோ நாளாக எழுதி வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக எழுதி வச்சுட்டு வரேன் வாக்குத்தத்தத்தை. இந்த வருஷத்தில் கிடைச்சது சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை, அவர் நம்மை 136 அது வாக்குத்தத்தம். நம்புவதற்கு, நிறைவேற்றுவதற்கு 136:23. நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை அவர் நல்லவர். இதுதான் அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். டிசம்பர் 31 முடிச்சுட்டு லேலிசா ரூபன் சர்ச்சை முடிச்சுட்டு அப்புறம் நான் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் அந்த கம்யூனியன் சர்வீஸ் நடத்துகிறப்போ மக்களுக்கு அந்த சர்ச்சைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நானும் அது வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை அன்றைக்கி 5 சர்வீஸ் 6 சர்வீஸ் கடந்து போனாலும் அதில் எனக்கு நான் அந்த வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுலேருந்து எழுதுகிறேன். 2010 16 ஆண்டுகள். 10வது வருஷத்தில் சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு, யோபு 37:5 அவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வார் ஒவ்வொரு ஆண்டும். 2வது அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் காலையில் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த 2010லேருந்து நான் தினமும் 365 நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை இல்லை, பல முறைகள். எப்போ நம்ம பைக்கில் போகிறப்போ, இந்த இருக்குது பைக்கில் போகிறப்போ, உட்கார்ந்துருக்கிறப்போ, யார் கூட சண்டை போடுறப்போ, யாரையா திட்டுறப்போ, இல்லை அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறப்போ, எப்போனாலும் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பொதுவாக வாக்குத்தத்தத்தை நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தீங்கப்பா. இப்போ அவங்க சொன்னாங்க உன் பிள்ளைகளின் சமாதானத்தை, இந்த பாப்பா சொன்னாங்க இனி தீங்கை, இவங்க சொன்னாங்க நீ என்னம்மா சொன்ன, கடன் கொடுப்பார். நீங்கள் எனக்கு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் ரொம்ப சூப்பர் வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வருஷத்தில் ரொம்ப பிரச்சனை, பயங்கரமான ப்ராப்ளம் மீன்ஸு மனதளவில், பணத்தின் அளவில், செயல்பாட்டில் பல பிரச்சனைகள். நேற்று நைட்லாம் அந்த பிரச்சனையில் தூக்கம் ரொம்ப நேரம் வரல. அதுக்கப்புறம் எழுந்து போய் பைபிள் திருப்பி வாசித்தேன். ஒரு வசனத்தை வாசித்து போனார். அந்த வசனத்தை திங்க் பண்ணிவிட்டு, அது எந்த வசனங்கிறது மறந்துட்டேன். திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் திங்க் பண்ணிவிட்டு பிறகு போய் படுத்தேன். தூக்கம் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 மணி நேரம் படுத்ததே 12:30, 1 வரையும் தூங்கலை. அப்புறம் ஒரு 1/2 ஹவர் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணி, மெடிடேஷன், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி, ஒரு அமைதியான பிரச்சனையை எனக்கு தாங்கப்பா, சுகமமான தீர்வு எனக்கு தாங்க இன்னும் ஜெபம் பண்ணு. ஏன்னா விரலுக்கு தந்தது வீக்கம். பிரச்சனை இல்லாத மனிதனே வாழ்க்கையில் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையின் மத்தியிலும்
அப்போ நான் சொல்லி ஜெபம், நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க? வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எனக்கு சொன்னது அவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் எங்களை நினைச்சிருக்கீங்க. அடுத்து நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை அவர் நல்லவர், நம்முடைய தாழ்மையில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். இதெல்லாம் இருக்குப்பா வாக்குத்தத்தம். அப்போ ஏன் நான் கவலைப்படணும்? டு நாட் வரி அபவுட் தான் நம்ம கவலைப்படணும். அந்த சித்திய காலையில் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் சற்று வேறு மாதிரி டைரக்ஷனை திருப்புறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். பொதுவாக ஆண்டவர் எப்போவுமே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாங்க. அதுதான் இன்னைக்கு அந்த நோட்டீஸில் ஐயா போட்டிருக்காங்க, உங்கள் துக்கம் பரலோகத்தில். நேற்று நானும் ஐயாவும் ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டோம். சிரிச்சுக்கிட்டே வந்தார். ஒரு மீட்டிங் முடித்து ரொம்ப தூரம் 65-70 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு 2 பேரும் வர்றப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன். அப்போ அது வந்துச்சு. ரொம்ப 2 பேரும் அவர் உளுந்து சிரித்தார். பரலோகத்தில் தேவதூதர்கள் இப்போ வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஆண்டவர். இதே மாதிரி சிங்காசனம், இந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரு. 7 தூதர்கள், 7 குத்து விளக்கு, எல்லாமே 7 நிற்கிது. அவங்க அப்படி ஆலோசனை பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் என்ன வந்துச்சுன்னா, எங்களுக்கு ஒரு நாள் லீவு வேணும்னு கேட்டாங்க தூதர்கள், ஏஞ்சல்ஸ். தூதர் வேணும்னு கேட்டாங்க. சரிப்பா, நாளைக்கு உங்களுக்கு லீவு, நீங்கள் ஊருக்கு போயிட்டோம். நாங்கள் எல்லாம் கீழே பூலோகத்தில் போய் மக்கள் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வரோன்னு வந்தாங்க. அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய பவர் எப்படி இருக்குன்னா, மரியாள் வீட்டுக்குள்ளே படுத்துருக்கிறப்போ மரியாள் வீட்டுக்குள்ளே போய் மரியாளே கதவை தட்டி திறந்து போனாங்களா? கதவை தட்டினாங்களா? இல்லை. படுத்து அந்தம்மா இருக்குது, உள்ளே போய் சொல்கிறார், மரியாளே பயப்படாதே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஒரு குமாரனை பெற. அதே மாதிரி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு பாப்பா அப்போ தான் சூசைட் அட்டன் பண்ண மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சேரீ எடுத்து கழுத்தில் சுற்றி அந்த ஃபேனில் போட்டு சூசைட் அட்டன் பண்ணும்போது அந்த தூதர் உள்ளே வந்தோடனே ஏய் போடாதங்கிறார். அந்த பாப்பா கேட்குது, எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க? அதெல்லாம் கேட்காத, கேட்காத, நான் எப்படி வந்தேன்னு கேட்காத. ஏன்னா தேவ தூதர்கள் ஆவியானவர், அவர் எப்படியும் வருவார். கேட்காத, நீ போடாத. எதுக்கு நீ தூக்கி போடுறேன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு கிராமத்து பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணுன்னா படித்தேன், படித்ததுக்கு வேலை கிடச்சிது, மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸுக்கு வர்றப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் தான் பணம் அனுப்பணும். அது கடன் வாங்கி ஏதோ காட்டு வேலை பார்த்து காட்டில் போய் விறகு சுமந்து விறகை கொண்டாந்து அதை விற்று, இல்லைன்னா ஏதோ ஒரு காட்டில் ஏதாவது வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சது. ரொம்ப கடன், நான் அனுப்புனா தான் வயசான அம்மா, வேலை செய்ய முடியல. அப்படி ஒரு 2 மாதம் அமைதியாக போச்சு. ஒரு நாள் பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். உள்ள மெட்ரோ ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருந்தேன். நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் தூரமாக இருந்து வந்தார். ஒரு வாலிபர் கையில் இருக்க வாட்சை வந்து பைக்கில் வச்சுட்டு என்னை வந்து வாட் இஸ் டைம் நாம்னாரு. இப்பொழுது டைம் என்னன்னாரு. பிறகு வாட் இஸ் யுவர் நேம்னாரு. பிறகு இப்படியே பேசிட்டு 2 பேருக்கும் எங்களுக்குள்ளே அன்பு வந்துச்சு. அன்பு வந்தபோது எங்களுக்குள்ளே காதலாக மாறிச்சு. காதலாக மாறி எங்களுக்குள்ளே உறவு பலப்பட்டுச்சு. உறவு பலப்பட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணார், நீ வேண்டாம், நீ ஏழை பொண்ணு, நான் விட்டுட்டு போய் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டு போயிட்டேன். இப்போ என் வாழ்க்கை சீர்குலைந்து விட்டது. நான் வாழணுமா? 6 மாதம் ஆயிட்டு. 6 மாதம் ஆன பிறகு மீண்டும் இப்படிப்பட்ட நிலைமை, எங்கள் அம்மாவை மறக்கக்கூடிய சூழ்நிலை. இது 22 வருஷம் தாளாட்டி சீரூட்டி வளர்த்த தகப்பன் தாயை மறந்து, தகப்பன் இல்லை, சகோதரர்கள் இல்லை, சகோதரி இல்லை, எங்கள் அம்மா என்னையே நம்பியிருக்காங்க, நான் எங்கள் அம்மாவே நம்பியிருந்தேன். அதை விட்டுட்டு இந்த மனுஷனை நம்பினேன். இந்த பையன் என்னையை விட்டுட்டு போயிட்டான். அதனால் என்னால் தாங்க முடியாத துக்கம். இனி நான் வாழணுமா? என் வாழ்க்கை கெட்டு போச்சு. இனி நான் வாழணுமா? அவன் செல்ல வீடியோ எல்லாம் இவனில் வச்சுருக்கான். இவன் லைஃப் என்னாகும் தெரியல. அதனால் என் உயிரை நான் மாய்த்து கொள்ள போகிறேன் சொல்லிச்சு. அப்போ ஒரு சொன்னா, நீ சாகாத, எனக்கு நீ என்கிட்ட ஒரு வரம் கேளு, நீ கேட்குற வரத்தை நான் உனக்கு தர முடியும், ஏதாவது ஒரு வரம் கேளுன்னுச்சு. அது கேட்டுச்சு. எனக்கு இப்போ 6 மாதமாக இவ்வளோ பிரச்சனை. அதனால் 6 மாதத்துக்கு பின்னால் என்னுடைய நினைவுகள் மாறணும். இந்த 6 மாதம் நடந்த நினைவுகள் எல்லாம் நான் மறக்கப்பட வேண்டும், நான் மறந்து விட வேண்டும். அதுக்கு எனக்கு ஒரு வாரம் விடுங்கன்னு கேட்டுச்சு.
சரி நீ அப்படியே ஆயிடுவான்ட்ட. அந்த பொண்ணு சூசைட் பண்ணலை, படுத்துச்சு, தூங்கிச்சு. 6 மாதம் நினைவுகள் மறந்துச்சு. திரும்பவும் வேலைக்கு போச்சு. திரும்ப வேலைக்கு போனால் திரும்ப அந்த பையன் வந்து 6 மாதத்துக்கு முன்னால் கேட்ட மாதிரி வாட் இஸ் த டைம் நாங்கிறான், வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறான். இதுதான் ஐயா சொன்னார், மனம் திரும்புங்கள். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள். வேதமே கிறிஸ்தவமே என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகிற மக்களுக்கு தான் வாழ்வு கொடுக்கிறார். பரிதிலேயே குருடன் பிச்சை எடுக்கிறான், இயேசு வரான்னு தெரியுது. உடனே தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு, இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மேல் வஸ்திரம்னு ஒரு அழுக்கு ஆடை, அவருடைய பழைய வாழ்வை தூக்கி போட்டுட்டு தாவீதின் குமாரனே இன்னைக்கு இருந்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் வீட்டில் இயேசு உட்கார்ந்து உணவு இருந்த முன் அந்த ஒரு ஏழை பெண், ஒரு பாவியான பெண் என்று சின்னர் உமன் என்று சொல்லப்பட்டிருக்கு, சின்னர் கேர்ள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் துடைத்து பரிமள தைலம் பூசி எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு கேட்டுச்சு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொன்னாங்க. தாவீது ராஜா தப்பு பண்ணாரு. தாவீது ராஜா தப்பு பண்ணுறப்போ அதுதான் ராத்திரி எனக்கு வந்துச்சு, இப்போ தான் ஞாபகம் வருது. 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனம் ரொம்ப சூப்பர் வசனம். ராத்திரி கண்ணீரோடு வந்து இந்த கொஞ்சம் பிரச்சனை, பணம் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. 1.5 கோடிக்கு மேலே ஒரு அவசரமாக தேவை. அது அப்படிப்பட்ட பிரச்சனையில் என்ன செய்யன்னு தெரியல, மன துக்கத்தில் வந்திருந்தேன். அப்போ படிக்கிறப்போ தாவீது 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை, the Lord gave David victory wherever he went. அவன் போன இடத்திலெல்லாம் தாவீது என்ன பண்ணார், ஆண்டவர் ஆற்றினார். அதே 18:6ஆம் வசனத்தில் அதைத்தான் சொல்றார், அவன் போன இடத்திலெல்லாம் அவர் காப்பாற்றினார். அதே சவுல் அடுத்து காலையில் எழுந்து 6:30 மணிக்கு 6:45 மணிக்கு 6:40க்கு எழுந்து வாசிக்கிறேன். அதே 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் திரும்ப வருது. சவுளுடைய வேதனை. சவுல் என்ன சொல்றாரு, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தை நிமித்தம் அவர் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கவளை கேட்கும்படி தேடி நிமித்தம் செத்து போனான். காலையில் சொல்றாரு, ராத்திரி சொல்றாரு, 1 மணி 1:30 மணிக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். காலையில் 6:45 மணிக்கு என்கிட்ட பேசுறாரு பைபிள் மூலம், செத்து போனான். என்ன, வாட் இஸ் த ரீசன்? நான் திங்க் பண்ணேன், திரும்ப திங்க் பண்ணேன். தாவீது தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணோன்னா எப்பா நீ தப்பு பண்ணங்கிறாங்க, நீ செத்து போவடாங்கிற 2 சாமுவேல் 12 சங்கீதம் 51 சொல்லுது. அவன் சொல்றான், உமது கிருபையின்படி என் தாய் என்னை பாவத்தில் மனம் திரும்பினான். சவுலை கூப்பிட்டு சொன்னாரு, பார்ப்பதற்கு அழகா இருக்கான், நம்ம இவர மாதிரி சவுந்தரராஜா மாதிரி சூப்பர் பேண்ட்டு சூப்பர் ஷர்ட்டு நல்ல கலரு டை பாருங்க சும்மா கருன்னு முடி எப்படி அழகா, இதே மாதிரி அழகாக தான் இருந்தார். கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கோச்சு, இதே மாதிரி பார்வைக்கு அழகா சவுல் இருந்தார், நல்லா இருந்தார், எல்லாத்தோட உயரமா இருந்தார். அவனை ராஜாவாக்குனார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவிசாய்க்கல. கஷ்டம் வர்றப்போ அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் சரியாயிரும், அந்த சர்ச்சுக்கு போனால் சரியாயிரும், அந்த மீட்டிங் போனால் சரியாயிரும்னு சொல்லிட்டு மனுஷனை தான் நம்புறான். அவன் வந்து மந்திரவாதிட்ட போனதான் சொல்கிறான். நம்ம எங்கே போகிறோம், அந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரியாயிரும், இந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரியாயிரும், இவங்க தலையில் கழிச்சு ஜோம் பண்ணால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நான் யாரை தேடணும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுறப்போ சீக்குதலாட கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அவர் சொல்றார், கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்றால் யாரை சேவிப்பீர்கள்? யோசுவா 24:15 சொல்றார், கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்றால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள், யாரை வொர்ஷிப் பண்ணுவீங்க? நம்ம கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர மாட்டார்.
ராத்திரி எழுந்து ஜெபம் பண்ணிட்டு சில நிமிஷங்கள், ரொம்ப நேரம் இல்லை, சில நிமிடங்கள், கர்த்தர் அவனை காப்பாற்றினார் வசனம் பார்த்தேன். பைபிளை திறந்தேன், அந்த வசனம் வந்துச்சு, அதை வாசித்தேன், திரும்ப வாசித்தேன், அதை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணேன், திரும்ப போய் படுத்துட்டேன். திரும்ப காலையில் எழுந்து வாசிக்கிறப்போ தாவீது சவுலு செத்து போனான். ஏன் அவர் சொல்கிறார், இது சூட்டபிள், நீ எனக்கு கீழ் உபே பண்ணணும். யாருக்கு உபே பண்ணணும்? ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்ப அடுத்து என்னென்ன பண்ணணும்? என்னுடைய தேவை கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா தேவை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஐடியா தரேன்பா, நீ ஏன் கவலைப்படுற? நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அநேக மெசேஜில் நான் அதை சொல்லியிருக்கேன். காலாஸ்திரியில் ஒருத்தர் கடலை மிட்டாய் கம்பெனி வச்சுருக்காரு. ஆற்று ஓரம் 1.5 ஏக்கரோ 50 சென்டோ ஒரு இடம், ஃப்ரம் தூத்துக்குடி மாவட்டம். ரொம்ப கஷ்டம், வட்டிக்கு ஃபைனான்ஸ் வாங்கி ரொம்ப கஷ்டம், ரொம்ப தொல்லை. அவர் கண்ணீரோடு இருக்கிறப்போ, தொல்லையோடு இருக்கிறப்போ அவர் அந்த இடத்த விற்றுட்டு வேறு ஏதோ பண்ணிடலான்னு நினைச்சி பேசுகிறார். கிட்டத்தட்ட அந்த இடம் அன்னைக்கு 1 கோடி ரூபா, நான் சொல்வது 25 வருஷங்களுக்கு முன்னால். இன்றைக்கி இருக்கிற 10 கோடி 15 கோடிக்கு விற்கும். வித்தெல்லாம் முடிவு பண்ணுறாரு. இவருடைய தேவையை நினைச்சவர் 50 லட்சத்துக்கு கேட்குறாரு, 50 lakhs கேட்குறாரு. 3 உள்ள ஒன்று தான் விலை கேட்குறாரு. வேறு வழியே தெரியல. அவர் அட்வான்ஸ் வாங்க கை நீட்டிட்டாராம். அவங்களுடைய துணைவியார் வந்துச்சான், வேண்டாம் வாங்காத, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கலாம், காலையில் வர சொல்லுங்கள், சாயங்காலம் வேண்டான்னு சொல்லிச்சான். மனைவியுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சரி சாயங்காலம் வாங்கலான், நாளைக்கு காலையில் வாங்கலாம், காலையில் வாங்கன்னு. அப்படி அவங்க சொல்லிவிட்டு வீட்டில் போய் அவங்க ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறப்போ அந்த காலாஸ்திரி கோயிலில் 2 மிஷினரிகள், பாஸ்டர்ஸ், வில்லேஜ் மினிஸ்டர் ரோட்டில் ட்ரம் அடித்து பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க. காலமோ செல்லுதே அந்த பாட்டு, அந்த பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. போகிறப்போ இவங்களுக்கு ஒரு ஆசைன்னு அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ண, 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. வீட்டில் கூப்பிட்டு ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. வீட்டில் உட்காந்து இவங்களும் குடும்பமாக உட்காடுறாங்க. அவங்க 2 பேரும் சாதாரண மிஷினரி, பெரிய ஊழியெல்லாம் இல்லை, சாதாரண ஆட்கள் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி ஒரு 1 hour 1.5 மணி நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. காலாஸ்திரியில் 25 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு போனால் நாயை விட்டு கடிக்க விடுவாங்க, சொல்ல முடியாது. அது பெரிய இன்னொரு மதத்துடைய கோட்டை காலாஸ்திரி, ரொம்ப கஷ்டம் அங்கே ஊழியம் பண்ணுறது. நேற்று நாங்கள் பெரியபாளையம் 2 பேரும் போயிருந்தோம். பெரியபாளையம் அதே மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஏரியா. என்ன டெரரிஸ்ட் மீன்ஸ், இன்னொரு மதத்தோடு தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க மத்தியில் நம்ம செயல்படுறது ரொம்ப கஷ்டம். சரியாக போகலன்னா அங்கே பண்ண முடியாது. ஆனால் நேற்று ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். மெசேஜில் எடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கே திருப்தியாக இருந்துச்சு. இவ்வளோ மக்கள் தான், ஆனால் மக்கள் எல்லாம் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி அவங்க அந்த பகுதியில் அவங்களும் பாட்டு பாடி அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு இரவு 7:30 8 ஆகிடுச்சு. அவங்க திரும்பி வர்றதுக்கு பஸ் இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா இருங்க காலையில் போங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த வீட்டில் தங்க வச்சுட்டாங்க. அந்த வீட்டில் தங்க வச்சு காலையில் டிஃபன் கொடுத்து அனுப்புனாங்களாம். டிஃபன் கொடுத்து அனுப்பினோடனே பல வருஷமாக இவங்களுக்கு வராத பணம் வந்துருச்சு. அட்வான்ஸ் கொடுத்தவங்க அடுத்த நாள் காலையில் வந்தாங்களாம். ஆனால் அது வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி என்ன வேலையில் என்ன துன்பத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் புதிய மாதத்தில் இந்த 3வது புதன்கிழமையில் தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, நீங்கள் தொட்டா எனக்கு போதும் தகப்பனே, எனக்கு இது மனுஷன் வேண்டாம் தகப்பனே, நான் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக
நிச்சயமாக ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை, உன் துக்கம் மாறும், உன் கண்ணீரை மாற்று விடுதலை கொடுத்த ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே, நீங்க ஒரு சத்தம், இது மனித சத்தம் இல்லப்பா, இது தேவ சத்தம். நீர் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டவர். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் இன்று நமக்கு உருவாக்கி ஒரு விடுதலை நாளாய் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் எப்பவுமே துணையாளர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு கடந்தது எல்லா நிலைமை பிளஸ் பண்ணும் ஆண்டவர். ஒரு மனிதர் ஊருக்கு கிளம்பினார், பெட்டிலாம் எடுக்கினார். இப்போ நான்லாம் ரொம்ப நாளாக ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 22 வயசு 20 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்டியை தூக்கிட்டு திடீர்னு நினச்சோன்னே பெட்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே குடுன்னு ஓடி ட்ரெயினில் போவேன், பஸ்ஸில் போவேன். முன்னால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, டைம் இல்லை, முடியல. அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ளைட்டு, காரு, ட்ரெயின். ஆனால் ஒரு ஊருக்கு போகிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. காலையில் 3:30 மணிக்கு போகிறேன்னா நைட்டு 11 மணிக்கு தான் பெட்டி எடுக்குவேன். புதுசாக ஊருக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா 1 வாரம் பெட்டி எடுப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாளோ லைஃப்பில் முதல்ல ஊருக்கு போகிறவங்க பெட்டியை அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ரசனை? ஏன்னா என் கூட எப்பாவது ஹெல்ப்புக்கு எதாவது கூட்டிகிட்டு போவேன், சில்லியன்ஸ் மாதிரி யாரோ ஒருத்தரை. நான் அந்த ரசனை பண்ணுவேன். பெட்டியை இப்போ எடுத்து வெளியே வைப்பாங்க, உள்ளே வைப்பாங்க, வெளியே வைப்பாங்க, உள்ளே வைப்பாங்க, வெளியே வைப்பாங்க. ரொம்ப ரசனை பண்ணுவோம். 10 முறை 20. அப்போ வீட்டில் எத்தனை முறை அடிக்கிருப்பாங்க. கொண்டு வந்ததே இங்கே 3 செட்டு துணி தான். அந்த 3 செட்டு துணியை மாற்றி உள்ளே மாற்றி வச்சு வெளியே வைப்பாங்க. இப்போ இங்கே எனக்கெல்லாம் ரெகுலராக போகிறவங்களுக்கு, எனக்கு இல்லை, எப்போவுமே போகிறவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. புதுசாக போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி ஒருத்தர் இது புதுசாக போகிறவர் பெட்டி எடுக்கிறாரு. அந்த ஒரு பெட்டியில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் கேட்டார் ஒய்ஃப்ட, இதில் கொஞ்சம் எனக்கு உதவி வேணும். இந்த இடத்துல நான் ஊருக்கு போகிறதால எனக்கு டார்ச் லைட் ரொம்ப முக்கியம். இப்போ லைட் ஆஃப் பண்ணால் எல்லா கையிலையும் டார்ச் லைட் இப்போ வந்துடுச்சு. செல்லு ஆன் பண்ணி எல்லாருமே லைட் ஆன் பண்ணிடுறோம். ஒரு 10 செல்லு வருமுன்னா அவ்வளோ லைட்டு கிடையாது. டார்ச் லைட் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னே அறிக்கை லைட் வச்சுருப்பாங்க. அறிக்கை லைட் இவ்வளோ பெரிய சிமிலி, கீழே டேங்க்கு, அந்த பாடி வித்தியாசமாக, காற்று அணையாத அளவுக்கு, அந்த சிமிலி காற்று வந்தால் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கம்பி சுற்றி அந்த கம்பிக்குள்ளே சேஃப்டியாக இருக்கும். எஸ்கார்டு செக்யூரிட்டி கேடகம் போட்டிருக்கோம். அதுதான் அறிக்கை லைட்டு. மேலே கை வச்சா கையை பொத்துரும். எத்தனை பேர் நான் அறிக்கை லைட்டை தொடச்சி எண்ணெய் பொருத்தி என்னெல்லாம் நான் தொடச்சிருக்கேன். தொடச்சி ரொம்ப நான் சென்னையில் அதில் தான் படிச்சிருக்கேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th 5th வரையும். அதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்துச்சு. அதே மாதிரி நான் இதுக்கு லைட் வைக்க போகிறேன். அப்புறம் லைட் வைக்கிறது, நான் போகிற மேப்பு தெரியணும், எந்த ரூட்டு போகிறேன். இப்போ கிளம்புனோடனே ரொம்ப தூரம் போகிறோன்னா, இப்போ சண்டே வேலூர் போகிறேன். காலையில் போயிட்டு எப்போ வரேன்னு எனக்கு தெரியல, 1 நாளாக 2 நாளாக தெரில. இப்போ உங்கள்கிட்ட நான் எத்தனை கிளம்பிட்டீங்களா, இன்றைக்கி 8 மணிக்கு ப்ரோக்ராம், எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்பாங்க. உடனே உங்களுடைய கூகுள் மேப் அனுப்புங்க. கூகுள் மேப் அனுப்புனா என் கூகுள் மேப்பில் நான் ஆன் பண்ணோடனே என்னோடய ரன்னிங் டைம், நான் போகிற காரை பொறுத்து, நான் போகிற ஸ்பீடை பொறுத்து நீங்கள் இவ்வளோ நேரத்தில் இந்த இடத்துல ரீச் ஆகிடுவீங்க. இந்த ரூட்டில் போனால் டிராஃபிக் இருக்குது, இந்த ரூட்டில் போனால் ரெட்டில் காட்டும், 100 ரூட்டில் போனால் எல்லோ காட்டும், 100 ரூட்டில் க்ரீன் காட்டும். அதில் என் கூட சாம்சன் ஒரு தம்பி குண்டாக இருப்பான், அவன் இருக்கான், அவன் ரொம்ப சூப்பராக கண்டுபிடிப்பான் கூகுள் மேப். எனக்கு அவ்வளோ நான் கிலோமீட்டர் தூரம், அந்த ஒரு சில ரூட்டு 2 ரூட்டு 3 ரூட்டு காட்டும், அதை கரெக்டாக காட்டும். நான் கூகுள் மேப் வைக்க போகிறேன்னு அடுத்து சொன்னார். நான் லைஃப் கத்தி வைக்க போகிறேன். அவசரத்துக்கு பசி வந்தது, ஒரு ஆப்பிள் வாங்கினா கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தேன். மனைவி சொல்லிச்சு, சின்ன பெட்டியில் 2-3 நாள் டூர் போகிற, இதில் இவ்வளோதான் இடம் இருக்குது, இதில் இத்தனையும் எப்படி வைப்ப?
வைக்க இடம் இல்லையே. அப்போ சொன்னார், சின்ன பைபிள் எடுத்து இதை வச்சுக்க போகிறேன். இந்த பைபிளை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? இதுதான் நமக்கு வழிகாட்டி, இதுதான் கைடு. அதுதான் சங்கீதம் 119, 105 சொல்றார், அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். அதுதான் டிரான்ஸ்லேட். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம் நமக்கு எப்பவுமே வாழ்வு கொடுக்கும் வசனம். அவருடைய வசனம் எப்பவுமே நம்மை உயர்த்தும் வசனம். அவருடைய வசனம் எப்பவுமே நம்மை வழிநடத்தும் வசனம். அந்த வசனம் எப்பவுமே நம்ம என்ன பண்ணாது? கைவிடாது. கர்த்தருடைய வசனம் இது நம் வாழ்க்கைக்கு அப்பப்போ. அதுதான் சங்கீதம் 32:8 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து I teach you, I will counsel you, I will watch you. நான் உனக்கு போதிக்கிறேன், உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ எங்கே போகிற. அதுதான் ஏசாயா 48:17 சொல்கிறாரு, பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை மட்டும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லிக் கொடுப்பேன். நான் உனக்கு பிரயோஜனமானவர்களை போதிக்க மாட்டேன். ஆண்டவர் எப்பவுமே இந்த வசனத்தின்படி நடக்கிறப்போ, இந்த வசனத்தை கேட்டு நடக்கிறப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய துக்கத்தை, ராத்திரி நேரத்தில் நேற்று ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் திங்க் பண்ணால் செஸ்ட் பெயின் வந்துடும். அப்படி வர்ற மாதிரி ஒரு கண்டிஷன். உடனே பக்கத்து ரூம் தான் என் ரூம், அந்த என்னுடைய பெட்ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு வந்தேன், லைட்டை போட்டேன், பைபிள் எடுத்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்கிறப்பவே அதுதான் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் கட்டளையின்படி நடந்து. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே என் கட்டளை நீ காத்துக்கொள், நீ என் கட்டளையின்படி நடாய். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அதிகாரம். நீதிமொழிகள் 7 அந்த 3 வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. எப்படி ஏடிஎம் கார்டை எப்படி பத்திரமா வச்சுக்கிறோம்? ஏடிஎம் கார்டை பத்திரமா வச்சுக்கணும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. இப்போ எல்லாருமே சம்பளத்தை எதில் போடுறாங்க? ஏடிஎம்லேயே போடுறாங்க. அப்போ நம்ம மொத்த பணமும் எதில் இருக்குது? ஏடிஎம் கார்டுலேயும் செல்லில் தான் இருக்குது. அதே மாதிரி ஆண்டோடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தணும். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் கண்மணி போல் அப்பொழுது பிழைப்பேன். கண்மணி எப்படி அப்படி கண்ணு எப்படி எப்போ மூடுது, எப்போ திறக்குது? கொசு வருமனே கண்ணு மூடும், ஆட்டோமேட்டிக்காக மூடும். தூசி வருமனே கண்ணு மூடும், கையை பக்கத்தில் கொண்டு கண்ணு மூடும். அதே மாதிரி கட்டளைகளை பத்திரப்படுத்தி கொள்ளணும். கண்மணி போல் பாதுகாத்துக்கொள், அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். எதில் கட்டணும்? விரல்ல என்ன போடுவோம்? மோதிரம். நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப என்ன போடுறோம்? மோதிரம் மாத்திரம். கல்யாணம் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம்? மோதிரம் மாத்திரம். அதே மாதிரி பிஷப்பாக பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணுறப்போ மோதிரம் போடுறோம். கெட்டகுமாரனுக்கு மோதிரம் போட்டாங்க, மனம் திரும்பினாரு, மோதிரம் போட்டாங்க. மனம் திரும்பி புதிய வாழ்வின் அடையாளம் தான் மோதிரம். இது அடையாள முத்திரை. மோதிரம் அடையாள முத்திரை. அந்த அடையாள முத்திரை தான் அந்த அகாஸ்வேரு ராஜா அந்த முத்திரையை எடுத்து அந்த மோதிரத்தை முத்திரை போட்டு சீல் பண்ணி அனுப்புறார். இஸ்ரேல் ஜனங்க தான் கொல்லுன்னு. அதுதான் அடையாள மோதிரம் தான் முத்திரை. அந்த மோதிரம் நீ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அந்த கட்டளைகளை கையில் வச்சுக்கணும். அந்த கட்டளைகளை நம்ம கைவிடாமல் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சு போகிறப்போ நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், என் மகனே என் போதகத்தை மறவாதே. மை சன், மை டாட்டர், டு நாட் ஃபர்கெட் மை கமாண்ட்மெண்ட்ஸ். என் போதகத்தை நீ மறக்கக்கூடாது. உன் அவைகளை நீடித்த நாட்களையும் தீர்க்காய்ச்சல் சமாதானத்தை பெருக பண்ணுமா. அந்த கட்டளைப்படி நடக்கிறப்ப என்ன பண்ணுவார்? நீடித்த நாட்கள் 70, 80. அந்த கட்டளைப்படி நடக்கலாம். ஷார்ட்டு, ஆக்சிடெண்ட்டு, வியாதி, ஹார்ட் அட்டாக்கு, பேரல் அட்டாக்கு, இப்போ ஏதோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளம் வரும்.
அந்த கட்டளை நீ என்ன பண்ணணும் காக்கிறப்போ உனக்கு அடுத்து சொல்றாரு, கிருபையும் சத்தியவனை விட்டு ஆண்டோடைய கிரேசஸ் ட்ரூத், ஆண்டோடைய இறக்கம் என் கூட இருக்கணும், உண்மை என் கூட இருக்கணும் சொல்றாரு. அது சொல்ற அதுக்கப்புறம் எனக்கு சொல்றத ரொம்ப பிடிக்கும். சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. என் பாதைகள் என்ன பண்ணிடுவார் அவரு? என் இருதயத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவற்றை அவர் என் பாதைகளை என்ன பண்ணுவார்? செம்மைப்படுத்த மாட்டார். எப்பவுமே நம்ம ஆண்டவரை நோக்கி, தகப்பனை நமக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனை, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனை, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே கேட்கிறப்போ ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிறப்போ, ஆண்டு படித்து அதன்படி நீங்கள் செயல்படுறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி, நான் இந்த தவறு செஞ்சிட்டேப்பா, இந்த தவறு எனக்கு நான் தெரியாம செஞ்சிருக்கேன், என்னை மன்னிங்கன்னு தாவீது கேட்கிறப்போ தாவீதுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு உடனே வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அதே மாதிரி சவுல் மனம் திரும்பி இருந்தா நிச்சயமா வாழ்வு கொடுத்திருப்பார். பேதுருவடிகள் 3 முறை எனக்கு என்னை மறுதளிப்பாயின்னு சொன்ன பொழுது, அது எப்படியா போவேன், நான் இப்படியா போக மாட்டேன். ஆனா என்ன பண்ணாரு? மறுதளிச்சார். 3வது முறை முதலுக்கப்போ மனம் கசந்து அழுதாருன்னு மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனம் கசந்து அழுதாராம். அதே தான் இவர்கிட்ட காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றார், உங்களில் ஒருவன் தாளந்தில் கையிடுகிறவங்கிறார், ஆளையே காட்டுறார். அவன் இல்லப்பாங்கிறான். ஆனா காட்டி கொடுத்த பொழுது அவன் இயேசுவை நோக்கி பார்க்கல, தன் உயிரை மாய்த்து கொண்டதில் அவன் துக்க நாட்கள் முடியாம துக்கத்தோடே மரித்து போனான். நம்ம மனம் திரும்புறப்போ அதுதான் ஐயா சொன்னாரு, என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அழகா சொன்னார், மனம் திரும்பணும். நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் உயிருள்ளாங்க. வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்கிறார். உங்களில் குற்றம் இல்லாதவன் சொல்றார். உங்களில் தவறு செய்யாத மனிதனே நாட்டில் இல்லை. இருந்தாலும் நம்ம தவறு செய்ததால நமக்கு அந்த தண்டனை, அந்த வியாதி, அந்த கஷ்டம் வர்றப்போ, தகப்பனே நாங்கள் என்னை மன்னிங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். இந்த வாழ்க்கை எங்களுக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா, என்னுடைய தாயாருடைய சகோதரி ஏழை. என் தாயாரும் ஏழை. போடுற ஜாக்கெட் கூட இல்லை அவங்ககிட்ட. நல்ல சேலைன்னா 1 2 எதுனா இப்போ கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சில் கொடுக்குறாங்களே, நமக்கு அவங்களுக்கு வாங்குறது, நான் இப்போ எங்களுக்கு வாங்குறது 2000 ரூபா 5000 ரூபா சேலை. ஃப்ரீ கொடுக்குறது 400 ரூபா 450 ரூபா சேலை. அது கம்மி வாங்குறது இல்லை. அது கூட நல்ல சேலை இல்லை, அதை விட மோசமான நிலைமானா அவங்க முழங்கால் போட்டு வேற எந்த புக்கும் வாசிக்க தெரியாது. இந்த வேதம் நான் வச்சிருக்கிற வேதத்தோட கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெரிய எழுத்து, அதை கை வச்சு வாசிப்பாங்க. அந்த வசனத்தை கை வச்சு வாசித்துட்டு, இந்த வாக்குத்தத்தம் இருக்குல்லப்பா, தாவீது போன இடத்துலலாம் கர்த்தரவனை விக்டரின்னு சொல்லப்பட்டிருக்கு, வெற்றியின் வாழ்வுன்னு சொல்றாரு. எனக்கு ஏன் அந்த வெற்றி வாழ்வு இல்லை? எனக்கு விவசாயம் பண்ண இடம் இல்லை, என்னுடைய உழவுக்கு மாடு இல்லை, வீட்டில் பால் கொடுக்க மாடு இல்லை, சொந்த வீடு இல்லை, நல்ல துணி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டீங்களா? என் பிள்ளைய பிளஸ் பண்ண மாட்டீங்களா? என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க மாட்டீங்களான்னு இந்த முழங்காலில் நின்று அவங்க அழுத ஜெபந்தாங்க இன்றைக்கி வானத்தில் மலையில் இருக்கும் பட்டணமாய் ஆண்டவர் எங்களை உயர்த்திருக்கிற என் தாயும் தகப்பனுடைய ஜெபந்தான். நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கும் ஆண்டவருங்கிறாரு. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க
தகப்பேன்னு கேட்கிறப்போ இன்று ஒரு ஏக்கத்தோடு கண்ணீரோடு நிச்சயம் அந்த கூட்டத்துக்கு நான் போவேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் போவேன். எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில துக்கம் மாற்றப்படணும், ஒரு சந்தோஷமான வாழ்வு என் வாழ்க்கையில வேணும். நிச்சயம் அந்த சந்தோஷத்தை எனக்கு தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாக தொட்டு தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமா இன்றை தினம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா போத்திரம் செய்யரும் நின்னடியாத்தேரும் நாமத்தினாதரே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபை தேடி நிற்கிறோம், உம்முடைய இரக்கத்தை தேடி நிற்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீங்க தகப்பனே. அந்த யோவான் 16:20 தகப்பனே, அந்த துக்கத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில் என்னுடைய துக்கத்தை நான் உங்கள் பாதத்தில் சொல்லிட்டேன் தகப்பனே. என் தாய்க்கு இருக்கிற அந்த பலவீனம், அந்த கேன்சர் வியாதியிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, என் தகப்பன் குடி பழக்கத்தில் இருக்கிற தகப்பன்கிட்ட இருந்து ஒரு முழுமையான விடுதலை, அவர் விடுதலை பெற்றாலே எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வு, என் தகப்பனுக்கிட்ட இருந்து ஒரு முழுமையான அந்த குடி பழக்கம் போகணும் தகப்பனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். இன்று இந்த சத்தியத்தின்படி இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். நான் அந்த சத்தியத்தை சொல்லி ஐயா 1 நாளாகமம் 18:16 வசனத்தின்படி கர்த்தர் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் வார்த்தையின்படி தகப்பனே ஒரு வெற்றியின் வாழ்வை தந்தீங்க எனக்கு. இந்த நாளில் ஒரு வெற்றியின் வாழ்வு, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் வாழ்வு. இந்த வருஷத்துல நான் கேட்ட வாக்குத்தத்தத்தின்படி, நான் வாசித்த என்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி தகப்பனே நீங்க ஒரு விடுதலை, ஒரு அற்புதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் வார்த்தையின்படி தகப்பனே. நம்முடைய தாழ்மையில், என்னுடைய தாழ்மை, என்னுடைய அடிமைத்தனமான வியாதி, என்னுடைய அடிமைத்தனமான கடன் பிரச்சனை, என் அடிமைத்தனத்தான பெருமை, இதிலிருந்து எனக்கு ஒரு முழுமை ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் மத்தியில வரணும்பா. ஏக்கத்தோடு நான் இன்னைக்கு வந்தேன்ப்பா. என்னுடைய கண்ணீரை மாற்றி, உன் துக்கத்தை மாற்றி, கர்த்தர் தந்தாருங்கிற திருப்தியோடு நம்பிக்கையோடு செல்றேன். நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. நீங்க என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, நீங்க என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த ஆசீர்வாதம் என் உள்ளத்துல வரணும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட அந்த பிளஸ்ஸிங் என் உள்ளத்துல வரணும் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு